அன்பான ஓகே. உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குவவர்களோடு இன்று எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கில் இணைந்து கொள்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேரம் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றார். இவர் உளவியல் நிபுணராக இருந்து டென்மார்க்கில் இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் தொலைக்காட்சி மூலம் தனது அனுபவங்களையும் தான் கண்ட விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதை கேட்பவர்களுக்கும் மிக தேவையான விடயங்கள் இருக்கும். அந்த வகையிலே சிறப்பு குழந்தைகள் பற்றி சென்ற 2 பதிவில் பதிந்து கொண்டு வருகின்றோம். இந்த சிறப்பு குழந்தைகளை பராமரிப்பது என்பது மிக ஒரு சிரமமான விடயம். இந்த பராமரிப்பாளர்கள் என்று கொண்டு சென்று விடுபவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்ற இடங்களையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம், ஊடகம் வழியாக பார்த்திருக்கின்றோம். அதுபோன்று இந்த பராமரிப்பாளர்களின் மனோநிலையிலும் இந்த சிறப்பு குழந்தைகளை வைத்து பராமரிப்பதன் மூலம் ஏற்படுகின்ற சிக்கல்களும் பலது இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இந்த பராமரிப்புக்காக தங்களை பயிற்சி பெற்று வருவார்கள் என்று நினைக்க முடியாது. எல்லோருக்கும் அந்த மனத்திடம் இல்லை. அதனால் அதற்கான ஒரு மனத்திடம் உள்ளவர்கள் மட்டுமே இதில் பங்கு பற்றி அவர்களுக்கான சிறப்பு குழந்தைகளின் பார்வையில் அதற்கான இல்லங்களில் வைத்து பராமரிக்கின்ற விடயங்களில் இருப்பார்கள். இது பற்றிய இன்றைய பார்வையாக நாங்கள் இந்த மருத்துவர் நாம் நிகழ்வில் பார்த்துக் கொள்வோம். இப்ப இந்த விசேஷமான பிள்ளைகள் அல்ல சிறப்பு பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவர்கள் சராசரி பிள்ளைகளாக இயங்குகின்ற பண்பு இல்லாதவர்கள் இல்லையோ. அவர்களுடைய செயல்படுகின்ற விஷயம் பல இடங்கள்ல குழப்பமாக இருக்கும். உதாரணமாக ஒரு 3 தளத்துல நாங்கள் அதை பிரிச்சு பார்ப்பதுண்டு. ஒன்று அவர்களுடைய நடத்தை செயல்படுதல் இல்லையோ. இப்ப இந்த மாதிரியான பிள்ளைகள் பல பிள்ளைகள் கை கால்களே பாவிக்க இயலாம இருக்கிறார்கள் இல்லையோ. அவர்கள் இந்த கை கால் பேலன்ஸ் சாதாரணமா எங்களுக்கு ஒரு மூக்குல ஒரு பூச்சி வந்திருந்தா படாரன்னு அந்த கை போய் அந்த மூக்குல உள்ள அந்த பூச்சி அடிக்கும் அல்லது தட்டி விடும், ஏதாவது செய்யும் இல்லையா. ஆனா இவர்களை சில பேரை பொறுத்தவரையில அப்படியான மூக்குல எங்கேயோ ஒரு பூச்சி ஒன்று போயிருந்தாலும் அவர்களுக்கு கையை அசைப்பார்கள், ஆனா அந்த மூக்குக்கு போகாது, அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போகாது இல்லையோ. அப்ப அந்த அந்த கோஆர்டினேஷன், அந்த தசனர்கள் என்ன விஷயத்தை செய்ய வேணுமோ அதுக்கு அந்த உஷார் படுத்தது மூளை, ஆனா அந்த கை அந்த இடத்துக்கு போய் சேர்றது கிடையாது. அப்படியான பல வகையான சிக்கல்கள் இவர்களுக்கு இருக்கு. இது நான் ஒரு சின்ன உதாரணத்தை தான் இதுல சொன்னேன். அதே மாதிரி இப்ப நடத்த இப்படி செயல்பாடுகள்ல குழப்பங்கள் இருக்கிறது. அடுத்தது 2வது முக்கியமான விடயம் உணர்வுகள். அந்த உணர்வு எழுச்சி அந்த பக்கத்துல மிக அதிகமான பிரச்சனை இருக்கு வைக்கலையா. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு நிகழ்வை பார்த்தோ அல்லது ஏதாவது ஒரு சம்பவத்தை அயல்ல நடக்கிறத கேட்டு பார்த்து அதுகளை செய்தாலோ இவர்கள் முதல்ல அழத் தொடங்கிடுவார்கள். அல்லது அதை பற்றி கேள்விப்பட்ட அதை பார்த்துட்டு இவர்கள் கோவப்படுவார்கள் இல்லையோ. சில வேளையில இருக்கிற பொருள்களை எடுத்தெறிகிறது, உடைக்கிறது, அல்லது பெரிய கத்தி சத்தம் போடுறது. அவர்களுக்கு அந்த விடயங்கள் விளங்குறது அவர்களுக்கு விலை குறைவாக இருக்கின்றது. அப்ப அதுகள் குறைவாக இருக்கின்றபடியால இவர்கள் தங்களோட மனம் போன போக்கில இவர்களுடைய உணர்வு எழுச்சி இருக்கிறத பல இடத்துல நாங்கள் அவதானிக்கிறோம் இல்லையோ. சில பேரை பொறுத்தவரையில பல விஷயம் நடந்தாலும் பல விஷயம் கதைச்சு பேசியிருந்தாலும் அவர்கள் உணர்வு அற்றவர்களாக இருப்பார்கள். எதுக்குமே ஓமுன்னு சொல்ல மாட்டார்கள், இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள், சிரிக்க மாட்டார்கள். தனக்கு தானும் அந்த இடத்துல இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை கூட அவர்களால வெளிப்படுத்த முடியாது இல்லையா. அப்படி இந்த வகையில இந்த உணர்வு என்று சொல்லப்பட்ட பக்கம் மிக அதிகமான பிள்ளைகளுக்கு பெரிய சிக்கலை கொடுக்கின்றது. சில பிள்ளைகளை பொறுத்தவரையில அந்த சிக்கல்களோட முழுமையாக தன் உணர்வை வெளிக்காட்ட முடியாம இருக்கிறார்கள். அடுத்தது 3வது தளத்துக்கு வந்துட்டோம் என்று சொன்னா அது எங்களுடைய அறிவு அல்லது நுண்ணறிவு அல்லது
புரிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்தை தன் சுற்றாடல்ல நடக்கிற விஷயங்களை பார்த்து அதை புரிந்து கொள்ளுதல் உண்டு. அந்த புரிந்து கொண்டால் இன்னும் ஒன்று வர வேணும் என்று சொன்னா, அந்த சூழல்ல நடக்கிற அனுபவங்கள், அவர்கள் கண்ணால பார்த்து காதால கேட்டு அங்க சூழல்ல நடக்கிற அனுபவங்கள்ல இருந்து அவர் சரியான அர்த்தத்தை கண்டு கொள்ளணும் இல்லையோ. இது நல்லது, இது கூடாது, இது தேவையானது, இது தேவையில்லாது, அதை பகுத்து பார்த்தல் என்று சொல்றோம் இல்லையா. இந்த பகுத்து பார்க்கிற தன்மை அவர்கள்ட்ட ஓரளவுக்காது இருந்தால்தான் அவர்கள் அனுபவத்துக்கு ஊடாக கற்றுக்கொள்ளுவார்கள். அந்த அனுபவங்கள்ல இருந்து அவர்கள் முன்னேறி கொண்டு வருவார்கள் இல்லையோ. அல்லது இந்த அனுபவத்தில இருந்து கற்றுக்கொள்ற சக்தி அந்த மூளையில குறைவாக இருந்து அல்லது துப்புரவாக இல்லாம இருந்து என்று சொன்னா, இப்படியான பிள்ளைகளை 100 தரமோ 50 தரமோ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தாலும் அதே பிள்ளைய விட்டு கொண்டே இருப்பார்கள் இல்லையா. இப்ப இந்த இடங்கள்ல தான் இந்த இவர்களுக்கு உதவி செய்ய வருகின்ற அங்கத்தவர்கள் அல்லது அதுக்குரிய தொழிலாளர்கள் பெரிய வேதனைப்படுறது. ஏண்டா இப்ப அவர்களுக்கு சாதாரண, இப்ப உதாரணமாக இந்த இடத்துல 2 வகையான தளத்துல இந்த உதவி செய்பவர்களை நாங்க பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் நல்ல சொந்த சகோதரங்கள், அந்த வீட்டில இருப்பவர்கள் இல்லையோ. அவர்கள் முதலாவது உதவியாளர்கள் இந்த பிள்ளைக்கு இருப்பார்கள். என்ன அப்ப இந்த இடங்கள்ல அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. இப்ப இங்க டென்மார்க்ல இப்படி சிறப்பு பிள்ளைகளா சில பிள்ளைகள் பிறந்து அதுக்குரிய உதவிகள் இங்கே உள்ள உள்ளூர் அரசாங்கங்கள்ல இருந்து கிடைக்கவில்லை என்று சொன்னா பல குடும்பங்கள் விவாகரத்துக்கு போகிறார்கள். இணைஞ்சு இருக்க முடியாமல் அவர்களுக்கு அதிவிசேஷமான சக்தியை கொடுக்கணும், அதிவிசேஷமான பொருளாதாரம் தேவை, அதிவிசேஷமான கவனங்கள் தேவை. அடுத்த இந்த பிள்ளைகளுக்கு ஒருக்கா சொல்லியோ 2 தரம் சொல்லியோ மனதுல பதியாது. அப்ப இவர்களோட தொடர்ந்து இருக்கணும். என்ன அப்ப இதுல அவர்கள் முதல்ல ஆரம்பத்துல முயற்சி செய்து பார்ப்பார்கள். ஒரு ஆம்பளை சொல்லுவார், நான் ஒரு கிழமைக்கு நான் லீவ் போட்டுட்டு நிக்கிறேன். அடுத்த முறைக்கு தாய், அந்த பிள்ளைன்ற தாயோ யாரோ சொல்லுவார், நாங்க நிக்கிறோம். இப்படி எல்லாம் செய்து செய்து அந்த பிரச்சனை, ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு சாதாரண அப்பா அம்மாவால், அதாவது சொந்த ஈரியல் ரீதியாக பயாலஜிக்கல் ரீதியான அம்மா அப்பாவால கவனிக்கப்பட முடியாத, பராமரிக்கப்பட முடியாத பிள்ளைகள்லாம் இந்த சிறப்பு பிள்ளைகள் இல்லையோ. அதை நாங்க ஆரம்பத்துல முதலாவது கட்டத்திலேயே நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. எங்கட ஊர்லன்னு சொன்னா இந்த பிள்ளைகளை கயிறுல கட்டியோ சங்கிலியில கட்டியோ அல்ல இருட்டறையில போட்டு பூட்டியோ வெளியில ஒருதருக்கும் தெரியாம இருட்டடிப்பு செய்திடுவார்கள் இல்லையோ. அதை இங்கத்திய முறையில சட்டங்களின்படி அப்படி ஒன்றும் செய்யலாம். அது பெரிய ஒரு சித்திரவதையாக கணிக்கப்படும் இல்லையா. அது ஒரு மனிதாயமான முறையில் அது பெரிய ஒரு பிள்ளையாக அது அவர்கள் சிறைச்சாலையை கூட போக வேண்டி வரும், அந்த பிள்ளைகளை தண்டித்து ஏதாவது செய்திச்சுன்னு என்று சொன்னா இல்லையா. அப்ப இந்த இடத்துல இங்க இதுக்கண்டு விசேஷமான பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு பாடசாலைகள் உண்டு. இப்ப அந்த பாடசாலைகள்லயே இவர்களை கற்பிச்சு கொடுப்பார்கள் இல்லையா. இந்த பிள்ளை இப்ப நான் இதுல இன்றைக்கு 3 தளத்துல சொன்னான். ஏன்னா செயல்பாட்டுல குழப்பம், உணர்ச்சி வசப்படுற அந்த இடத்துல குழப்பம், அடுத்தது சிந்திக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ற சூழல்ல இருந்து கற்றுக்கொள்ற விஷயத்துல குழப்பம். இது 3 பெரிய தளத்துல பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா. இப்ப இந்த 3 விஷயங்களும் இந்த சிறப்பு பிள்ளைகளுக்கு வேலை செய்யறதுக்கு, அந்த பிள்ளைகளோட வேலை செய்யறதுக்கு அதை விரும்பி கற்றுக்கொள்ற ஆக்களுக்கு இந்த 3 தளங்களும் விசேஷமாக கற்பிச்சு கொடுப்பார்கள் இல்லையோ. அப்ப அவர்கள் தியரியாக, கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக அதை பற்றி தெரிஞ்சிருப்பார்கள். என்ன கருத்து ரீதியாக முழுமையான விளக்கம் அவர்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப நடைமுறையில அது பெரிய சிக்கலை கொடுக்கும். நாங்கள் எவ்வளவு விஷயத்த கற்று ஒரு விஷயத்த தெரிஞ்சிருந்தா போல நாங்கள் நடைமுறையில் உள்ள பிரச்சனைய விலக்கி கொள்றதோ அல்ல அதுக்கு தீர்வு காண்றதோ அல்லது அதோட இணைஞ்சு வேலை செய்யறதோ இலகுவான விடயம் அல்ல.
என்று சொன்னா இப்ப கருத்து ரீதியாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது கற்றிருக்கலாம், என்னவும் செய்திருக்கலாம். ஆனா நிஜ உலகத்துல வந்து இறங்கி அந்த பிள்ளைகளை நேர பார்க்கும்போது, நேர சந்திக்கும் போது இவர்கள் வந்து கற்ற அந்த கருத்துக்கள் கூட போதாம இருக்கலாம். ஏன்னா இவர்கள் வந்து நாங்க புத்தகத்துல படிக்கும்போது ஒன்றும் தனித்தனி அத்தியாயமாக படிப்போம். என்ன உணர்வெண்டாயுது, செயலெண்டாயுது, நுண்ணறிவெண்டாயுதுன்னு சொல்ல. ஆனா இங்க பிள்ளைகளை பொறுத்தவரை எல்லாமே கலவனாக இருக்கும் இல்லையோ. ஒரு பிள்ளைகிட்ட மூன்றுமே கலவனாக இருக்கும் இல்லையோ. அடுத்த வந்து இந்த சிறப்பான பிள்ளைகிட்ட இன்னொரு விசேஷமான அம்சம் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியாக இருப்பார்கள். ஒரு நேரம் அவர்கள் வந்து சிரிச்சு அந்த தன்னை வந்து பராமரிக்கிறாள ஒரு கிழமை 2 கிழமை இல்ல 1 மாதம் 2 மாதம் ஒரு ஆள் வந்து சேர்ந்து பழகிட்டா அவர்களோட நல்லா நினைச்சிடுவார்கள் இல்லையோ. நல்லா நினைச்சு அவர்களை கண்டுடனே சிரிப்பார்கள். தங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இவர் கொடுப்பார்கள். அல்லது தனக்கு யாராவது எதன் வெகுமதி எழுதுகள் என்று யாராவது கொடுத்திருந்தா அதை கொண்டு வந்து காட்டுவார்கள். இப்படி எனக்கு கிடைச்சது அப்படி அந்த வலி உணர்வு ரீதியாக நெருக்கமாக வந்துடுவார்கள். என்ன அப்ப அந்த நெருக்கங்கள் இதுகளோட ஒரு சில நேரத்துல நல்லாக இருப்பார்கள். இப்ப சில நேரத்துல வந்து அவர்கள் வந்து நான் முதல்ல நேற்று நான் சந்திச்ச அந்த பிள்ளைதானோ இது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை வந்து வேற விதமான செயல்பாட்டோட இருக்கும் அடுத்த நாள் இல்லையோ. சில பிள்ளைகள் வந்து தான் வந்து வச்சுக்கிற புத்தகங்களோ அல்ல விளையாட்டு பொருளோ அதுகள் எல்லாம் எடுத்து அந்த அரை முழுக்க வீசி போடும். அந்த அறை முழுக்க சுத்தி வீசி எல்லாமே தலைகீழா போய் இருக்கு. அந்த அறையே தலைகீழா போய் இருக்கு. இப்ப சாதாரண நேரத்துல அதுகள் எல்லாம் இப்ப இங்க உதவி செய்ய போற வேண்டிய உதவியோட எல்லாம் ஒழுங்காக ஒரு இடத்துல அடுக்கி அந்தந்த இடத்துல அந்தந்த புத்தகம் அந்தந்த விளையாட்டு பொருள் எல்லாம் ஒழுங்க பார்க்க அழகா இருக்கும். என்ன ஆனா சில நேரத்துல அதுகள் எல்லாமே அந்த நிலத்துல வந்து தாறுமாறாக கிடக்கும். என்ன அப்ப இந்த மாதிரியாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக இந்த பிள்ளைகள் வந்து இருப்பார்கள். இப்ப இந்த இடங்கள்ல வந்து இந்த உதவி செய்ய வருபவர்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா இப்ப சந்தோஷமா இருக்க அவர்கள் வந்து சேர்ந்து இருந்து கதைச்சு பாட்டு பாடி கன விஷயங்கள் செய்வார்கள். அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் இல்லையோ. ஆனா இப்படி அந்த அவர்கள் வந்து அறைய எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்க விருப்பம் இல்லாம கோவப்பட்டு யாரும் பெறக்கூடாது. இப்ப தெரிஞ்ச அந்த உதவியாளரை கூட நீ யார், நீயே இங்க வாராய், என்னத்துக்கு இங்க வாராய், என்னத்துக்கு எந்த அறைக்கு நீ வரணும், அல்லது என்னுடைய அறைக்குள்ள வர்றதுன்னா நீ கதவுல தட்டி நான் வரலாமன்னு கேட்டுட்டு வரணும், நீ உண்ட பாடல இப்படி கனவிதமான முறையிலே அவர்கள் அந்த பிரச்சனையை எழுப்புவார்கள். என்ன அப்ப இந்த கனமுறையான பிரச்சனைகளை எழுப்பும் போது ஒரு சிலர் எல்லாரும் மண்டியில ஒரு சிலர் வந்து மனமுடைந்து போறது உண்டு. நான் எவ்வளவு பாசமா எவ்வளவு அன்பா இந்த பிள்ளைக்காக நான் என்ற நேரத்துக்கு மேலால என்ற எனர்ஜி சக்தியை பாவிச்சு நான் வந்து பராமரிச்சு எவ்வளவு உதவியா இருக்கிறேன் பாரு, இன்றைக்கு எனக்கு இப்படி நடந்து போச்சு, இப்படி என்னையே அது ஏற்றுக்கொள்ளாம என்னையே அது பேசி போட்டதோ அல்லது தாறுமாறாக நடந்ததோடு சொல்லி பெரிய வேதனையாக இருக்கும் அவர்களுக்கும் இல்லையா. அப்ப இந்த மாதிரியான முறையில ஒரு நாளைக்கு ஒரு விதம். இப்ப ஒரு நாள் ஒரு 8 மணித்தியால ஒரு ஆள் வந்து உதவிக்கு போயிருக்க, ஏன்னா இவர்களுக்கு 24 மணித்தியால உதவி கொடுப்பார்கள் இல்லையா. உள்ளூர் அரசாங்கத்துல வந்து இப்படியான விசேஷ கூடுதலாக அவர்களை தனி பாடசாலையிலேயே தனியாக அவர்கள் தங்குற இடத்துல கொண்டே வச்சு பராமரிக்கிறது தான் கூட. ஆனா சில நேரத்துல வந்து சில பிள்ளைகள் வந்து ஓரளவு கூட நிதானமா இருந்தது என்று சொன்னா பெற்றோருடைய விட்டு வைப்பார்கள். பெற்றோர் வந்து ஒரு அறை ஒரு பகுதியை வந்து இவருக்கண்டே தனியாக ஒதுக்கி கொடுப்பார்கள். அந்த ஒதுக்கி கொடுக்கிற இடத்துல வந்து இந்த உள்ளூர் அரசாங்கங்கள் வந்து தங்களோட உதவியாளர்களை வந்து அனுப்பும். அந்த உதவியாளர்களை வந்து 8 மணித்தியாலத்தின்படி 3 பேர் ஒரு நாளைக்கு போவார்கள். அந்த 24 மணித்தியாலும் இரவு அவர்கள் நித்திர கொள்ளும் போது கூட அங்கே ஒரு ஆள் இருக்க வேணும் இல்லையா. ஏன்னா அவர்களின் இப்படியான பிள்ளைகள் நித்திரையில வந்து கனவு கண்டு பயப்படுறது, கனவு கண்டு எழும்புறது, கனவு கண்டு எழும்பி அறைய விட்டு ஓடுறது, இப்படியான பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு இல்லையோ. அப்ப அதனால இரவிலையும் வந்து ஒரு ஆள் வந்து இவைய பராமரிக்கிறதுக்கு வந்து இருப்பார்கள்.
ஆனா இப்படியான விஷயத்துல வந்து இவர்களை பராமரிக்கிற என்று சொல்றது இலகுவான விஷயம் அல்ல. இது அவர்கள் முதல்ல தங்களோட கல்வியிலேயே அதை படிச்சிருப்பார்கள், கல்வியிலேயே அந்த பயிற்சி அதை பற்றிய அறிவு பெற்றிருப்பார்கள். ஆனா நடைமுறை என்று சொல்லும் போது புத்தக கல்வி என்றது தனி, அனுபவ கல்வி என்றது தனி. ஏன்னா புத்தக கல்வியில உள்ள விஷயங்களை வச்சுக்கொண்டு அவர் பெரிய கட்டிக்காரன், பெரிய டிகிரி வச்சுக்கிறார், ஆனபடியா அவர் எல்லாம் செய்வார். அது நாங்க சாதாரண மனிதர்கள் நினைக்கிறது, சாதாரண மனுஷர்கள் அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம். ஒரு விஷயத்தை செய்ய கொடுத்தாதான் அவர் நிபுணனோ நிபுணத்துவம் இல்லையோன்றதை நாங்க பார்த்து கொள்ளலாம் இல்லையா? அப்ப அந்த செயல்படுகின்ற விஷயத்துல பல பேருக்கு பெரிய சிக்கல் இருக்கும். அதுவும் உதாரணமாக இந்த உதவிக்கு வர்றவர்கள் இப்ப எங்கட தலைமையில கூட சில பேர் வேலை செய்வது உண்டு. ஏன்னா இந்த உளவியலாளர்கள் தான் அவர்களுக்கு இப்படி இந்த குழப்பங்கள் வரைக்கும் அவர்களுக்கு மனதில் வார அழுத்தங்கள் டென்ஷன்கள். ஏன்னா இப்ப உதாரணமாக இந்த மாதிரியான பிள்ளைகளோட பழகிறவர்கள் சில பேர் இப்ப பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கு சொந்த பிள்ளைகள் கூட வீட்டிலே இருக்கும். என்ன இது தொழில நீங்க செய்து போட்டு வீட்டுல போய் தந்த பிள்ளையையும் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கும் இல்லையோ? ஆனா இப்ப இதுல சாதாரண முறையில தண்டையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய, இது என்னுடைய தொழிலுக்காக இந்த பிள்ளைக்கு விசேஷமாக நான் உதவி செய்த, அடுத்த என்னுடைய பிள்ளைகள், என்ற குடும்பம், அப்படியான மூளை தண்டையும் பிரிச்சு கொடுக்கணும். என்ன தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தா தான் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு விதமா அந்த பெண்ணால இயங்க முடியும். தன் வீட்டுல இந்த பிள்ளைக்கு தாயாக, புருஷனுக்கு மனைவியாக அப்படி இதா இருக்க முடியும். இந்த இடத்துக்கு வரும்போது தான் ஒரு தொழிலுக்காக, வேலைக்காக வேலை செய்யறேன் என்று சொல்லி இதுக்கு தக்க மாதிரி இங்க இருக்கணும். சில நேரத்துல இந்த அழுத்தங்கள், இந்த பிள்ளைகள் அடிக்கடி மனக்குழப்பங்கள், அடிக்கடி மனக்கிலேசங்கள், இதுகள் பட்டு அந்த பொருள்களை உடைச்சு எறிஞ்சு இந்த உதவிக்கு வர்றவையும் தெரியாம பேசி கேள்வி கேட்டு இதுகள் செய்திச்சுன்னு என்று சொல்லி சொன்னா அவர்கள் இந்த அத பொறுமை என்று சொல்றது இல்லையா, அவர்களுடைய பொறுமை அல்ல தாங்குகின்ற சக்தி, அந்த பிள்ளை செய்யற அட்டகாசங்களை தாங்குகிற சக்தி இவர்களுக்கு ஒரு இடத்துல அந்த உச்ச எல்லைக்கு வந்துடுவார்கள் இல்லையா? அதுக்கு மேல அந்த உச்ச எல்லை உடைஞ்சு இவர்களே குழம்பிடுவார்கள். இவர்களுடைய சக்தி, இவர்களுடைய சராசரி மனிதர்களாக இருக்கிற சக்தியே இவர்கள்ட்ட இல்லாம போயிடும் இல்லையா? அப்படியான இடங்கள்ல அந்த சக்தி இல்லாம போய் அவற்றை எல்லையை மீறி அவற்றை தொழில் அமையும் என்று சொல்லி சொன்னா, இப்ப உதாரணமா அதுல முக்கியமாக நடக்கிற விஷயம் மன அழுத்தத்துல முக்கியமாக நடக்கிற செயல்பாடு என்னன்னு சொல்லி சொன்னா, முதல்ல நான் குறிப்பிட்ட மாதிரி தன்னுடைய குடும்பம், இது தொழில் அண்டு ரெண்டையும் பிரிச்சு பார்த்தவை என்ன, இந்த அழுத்தங்கள் கூடும் போது அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கிற சக்தி மூளைக்கு குறைஞ்சிடும். அப்ப அவர்கள் எல்லா விஷயத்திலையும் ரெண்டையும் உண்டாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கு முக்கிய அறிகுறி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த பிள்ளைய பராமரிச்சுட்டு வீட்டை போனாலும், வீட்டை போய் சமையல் வேலையோ, பிள்ளைய பராமரிக்கிறோ, பிள்ளையோட கதைக்கிறது, பிள்ளையோட சுகமாக இருக்கிறது, கணவனை கேட்கறது, கதை, இதுகள் எல்லாமே குறைஞ்சு அத வீட்டுல போய் ஒரு மூலையில ஒரு டிவியை போட்டுட்டோ அல்லது காதுக்குள்ள பாட்டுகளை போட்டுட்டோ ஒரு கரையில போய் ஒதுங்கி போய் இருப்பார்கள் இல்லையா? என்ற வீட்டுல நான் என்ற சாதாரண வேலையை செய்ய வேணும் என்ற விஷயத்துக்கு அவர்கிட்ட சக்தி இல்லை. அப்ப அவருடைய அந்த சக்தி இங்க பாவிச்சுட்டு என்ன, இப்ப இந்த பிள்ளைய பராமரிக்கிற இடத்துல மேலதிகமான சக்தி, எனர்ஜியா பாவிச்சிட்டார்கள் இல்லையோ? இன்னொரு சுகமான முறையில அதை விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா, இப்ப பேட்டரியில அந்த பேட்டரி பச்சை லைட்டோட தான் முதல்ல நார்மலா நாட்களுக்கு இருக்கும். என்ன அந்த இடத்துல வேலை செய்ய சக்தியால் கூடி கொண்டு போக அது மஞ்சள் லைட்டுக்கு வரும். என்ன பச்சைன்றது மஞ்சள் லைட்டுக்கு அடுத்த லைட்டுக்கு வரும் இல்லையோ? அதுகளையும் இவை 1 கிழமை 2 கிழமை அதை கவனியாம தொடர்ந்து வேலை செய்து தொடர்ந்து தன்னை அழுத்தப்படுத்தி அந்த வேலையை தொடர்ந்து செய்தார்கள் என்று சொன்னா அந்த மஞ்சள்ல இருந்து சிவப்புக்கு வந்துடும் இல்லையோ? அப்ப அந்த சிவப்புக்கு வந்துடுது என்று சொல்லி சொன்னாதான் இந்த அவையில இயங்குகின்ற பண்புகள், சிந்திக்கிற பண்புகள், செயல்படுகின்ற பண்புகள், வீட்டை வேலையை தண்டையும் பிரிச்சு பார்க்கிற பண்புகள், இதுகள் எல்லாமே குறைஞ்சிடும்.
அதுகள் எல்லாமே அவர்கள்ட்ட மிக குறைவாக இந்த இடத்துலதான் இப்ப நாங்க அந்த தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலாக எங்களோட உளவியல் வைத்தியத்துக்கு அவர்களை கூப்பிடுவோம் இல்லையோ, அல்லது அவர்களே வருவார்கள். என்னால இந்த வீட்டு வேலைகளை கூட செய்ய இயலாம இருக்கு, வீட்டை போனாலும் இந்த பிள்ளைதான் எனக்கு ஒரே நினைவாக இருக்கு, இந்த பிள்ளை இந்த நேரம் என்ன செய்ததுன்னு சொல்லி அதை பற்றி தான் எனக்கு வீட்டை போனாலும் நினைவாக இருக்கு. இப்ப இரவுல படுத்தாலும் அந்த பிள்ளை ஏதோ ஒளிம்பி ஓடுதுன்னு சொல்லி கனவுகள் வர பாக்குது. அப்ப அந்த பிள்ளை தான் என் மனதுல கூடுதலான நேரம் இடம் பெற்றிருக்கு. அப்ப இது ஒரு உல அழுத்தத்தின் ஒரு அறிகுறி. இப்ப இந்த அறிகுறி இருந்தால் அவர் அந்த வேலையில நிறைய பாதிக்கப்பட்டிருக்காருன்ற அர்த்தம். பாதிக்கப்பட்ட படியால தான் சராசரியான மனிதருக்கு வேலை செய்ய வேலை, வீட்டை வந்தா வீடு, ரெண்டும் பிரிஞ்சு இருக்கும், ரெண்டும் தெளிவா இருக்கும் இல்லையா, ஒன்றோட ஒன்று கலக்காதுன்னா. ஆனா இப்ப இங்க வந்த உடனே இவர்களுடைய சிந்தனையை பொறுத்தவரையில வீட்டை போன உடனே இந்த பிள்ளைய பற்றிய கவலை, யோசனை, இதுகளை பற்றி சிந்திப்பார்கள். இங்க வேலைக்கு வந்த உடனே தஞ்சை வீட்டு பிள்ளைகளை பற்றி சிந்திப்பார்கள். நான் இந்த பிள்ளைக்கு காலை சாப்பாடு ஒழுங்கா கொடுத்தேனோ, என்ன செய்தேன்னு சொல்லி அதான் எதிர்மாற இந்த மூளையில நினைவுகள் வேலைக்கு வந்த வீட்டை பற்றி நினைக்கும், வீட்டுக்கு போன உடனே வேலையை பற்றி நினைக்கும். அப்ப இது ஒரு சரியான குளறுபடியான ஒரு பிரச்சனை. அந்த அவற்றை ஆரோக்கியம் கெடுகிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த விதமான குழப்பமான சிந்தனைகள் இருந்து சொன்னா ஒரு மனிதர், அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இல்லையோ, எவருடையதாயினும் ஆரோக்கியங்கள் கெட்டு போறதுக்குரிய அறிகுறி இது. அப்ப இந்த அறிகுறி விஷயங்கள் தெரிஞ்ச உடனே பல பேர் தாங்களாகவே சில இடங்கள்ல உள்ளூர் அரசாங்கங்கள் இப்படியான உதவிக்கு அனுப்புற ஆட்களுக்கு சில உளவியலாளர்களை அரசாங்கமே வச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி சொன்னா இவரை நீங்க தொடர்பு கொண்டு இவர்கிட்ட போய் நீங்க வைத்தியத்தை எடுக்கலாம், அதுக்குரிய ஆலோசனைகள், வைத்தியங்கள் இதுகளை நீங்க எடுக்கலாம். அது கட்டாயமாக எடுக்கணும். அரசாங்கம் நாங்கள் அதுக்குரிய காசெல்லாம் பே பண்ணுவோம், அதுக்கெல்லாம் செலவெல்லாம் நாங்களே கொடுப்போம், உங்களுக்கு இலவசம். அந்த இலவசமாக நீங்க போய் அந்த வைத்திய இதுகளை எடுத்து உங்களை பராமரிக்கலாம். அதான் இப்ப உள்ளூர் அரசாங்க இவர்கள் தலைவர்கள் சொல்றது, இந்த வேலைக்கு போற ஆட்களுக்கு சொல்வது, உங்களுடைய திடகாத்திர நிலைமை குழம்பக்கூடாது, நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும், உங்களோட வீட்டை நீங்க பராமரிக்கணும், நீங்கள் சௌக்கியமா இருக்கணும். இந்த தொழிலால உங்களுடைய செயல்பாடுகள், சக்திகள், இதுகள் ஒன்றும் குழம்பக்கூடாது. இப்ப இந்த விஷயங்கள் ஆக மோசமாக போய் இப்ப சில இடங்கள்ல சில உள்ளூர் அரசாங்கங்கள் இந்த உளவியல் வசதி கொடுப்பது விலை குறையும். அவர்கள் தாங்கள் காசு மிச்சம் பிடிக்கிறதுக்காக அதுக்கு சொல்லுவாங்க, நீங்க பிரைவேட்டா தான் நீங்க போய் ஒரு உளவியல் வைத்திய ஆலோசனை இதுகள் எடுக்கணும் என்று சொல்லி விடுவார்கள் இல்லையோ. அப்ப அந்த இடங்களுக்கு உளவியல் வைத்தியம் சொல்றது ஒரு விலை உயர்ந்த பொருள் இங்க மேலதேச நாட்டுல இல்லையோ. அப்ப அதனால பல பேர் அதை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்ப இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காம போய் அதை தங்களை கட்டாயப்படுத்தி, அவைக்கு சம்பளம் பண்றது முக்கியம், என்ன வேலைக்கு போனா தான் அவருக்கு சம்பளம் பண்றது கிடையாது, பொருளாதாரம் பண்றது எவருக்கும் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு சாமான் இல்லையோ. அப்ப அந்த பொருளாதாரத்துக்காக சில பேர் தங்களோட இந்த நித்திர குழப்பங்களோ, பசி குழப்பங்களோ, அல்லது வீட்டுல அமைதியா இல்லாம இருக்கிற குழப்பங்களோ, அல்லது பிள்ளைகள் கதைச்சா, இல்ல கணவன் கதைச்சா கத்துறது, குளறுறது, சண்டைக்கு குயிக்கா சண்டைக்கு இதெல்லாம் அறிகுறிகள். இந்த உள்ள அழுத்தத்தால வர அறிகுறியெல்லாம் இந்த குழப்பம், இந்த கத்துறது, பேசுறது, பொருள்களை எடுத்தறிவது, அல்லது தேவையில்லாம அழுகிறது, இதுகள் எல்லாம் ஒரு வகையான அறிகுறிகள் இல்லையா. அப்ப இந்த அறிகுறிகளை வச்சுக்கொண்டு அவர்கள் உதவிக்கு போகணும். அந்த உதவி இல்லாம தொடர்ந்து அந்த வேலை செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா அது கடைசியில இன்னும் பெரிய பெரிய வருத்தங்களுக்கு கொண்டு போய் விடும். அப்ப அந்த வருத்தங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு இந்த தொழில் உதவிக்கு அனுப்புற இவர்களுக்கு வேலை செய்வது உங்களோட எல்லைக்குள்ள ஒரு அளவுதான் உங்களால முடியும், அதுக்கு மேல உங்களுக்கு முடியாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும். உங்களுக்கு ஒரு எல்லைக்கு மேல உங்களோட வேலையை செய்கிறீர்கள் என்று சொன்னா அந்த எல்லைக்கு மேல செய்கிறோம்ன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும் இல்லையோ. அதை ஒத்துக்கொண்டு அதுக்குரிய வாய்ப்பு, வசதி, வைத்தியங்கள் இங்க இருக்கு.
அந்த வாய்ப்பு வசதி வைத்தியங்களை நீங்க பாவிச்சு கொண்டு நீங்க வந்து உங்களை திடகாத்திரமா வச்சிருக்கணும். இப்ப சில இடங்கள்ல கன பேர் வந்து கொஞ்சம் உளவியலாக்கள்கிட்ட வரும்போதே நல்லா கொஞ்சம் அந்த அறிகுறிகள் முத்தின பிறகுதான் பெறுவார்கள், கனகாலத்துக்கு பிறகுதான் பெறுவார்கள். அப்ப அதுல இப்ப நாங்க எல்லாம் உளவியல் வைத்தியங்கள் செய்ய அவர்களுக்கு வந்து நாங்க சொல்றது, நீங்க வந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் வேலைக்கு போகாம ஓய்வெடுக்கணும். அதாவது சம்பளம் உங்களுக்கு வந்து அரசாங்கம் போடும். அதை வந்து ஒரு வைத்திய விடுமுறை என்று சொல்லி நாங்க வந்து அதை அரசாங்கத்துக்கு எழுதி கொடுப்போம். அப்ப அந்த அரசாங்கத்துக்கு எழுதி கொடுக்க சொல்றது, அவருடைய சக்தி எழுதுகள் எல்லாம் முடிஞ்சது. அதாவது அந்த பேட்டரி வந்து சிவப்பு லைட்டுக்கு வந்து கண்ணாளாச்சு. அப்ப அந்த சிவப்பு லைட்டும் சில வேளையில கருத்து போற ஒன்றுமே சிக்னல் இல்லாத அளவுக்கு அந்த பேட்டரி வருகுது. ஆனபடியால இது அவர் வீட்டுல இருந்து அதை சார்ஜ் பண்ணுவோம். அந்த பேட்டரிய ரீசார்ஜ் பண்ணி மஞ்சளுக்கோ பச்சைக்கோ கொண்டு வர வேணும் இல்லையா? அப்ப அந்த மஞ்சள் பச்சைக்கு அதை கொண்டு வர வேணும் என்று சொல்லி சொன்னா அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு வைத்திய ரீதியான லீவு கொடுக்கணும், வேலைக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? அது 3 மாதமோ அல்லது 2 மாதம் ஏதோ ஒன்று நாங்க வந்து அதை எழுதி கொடுப்போம். முதல்ல பேருந்து வந்து அரசாங்கங்கள் வந்து அதை அவதானிச்சு கொண்டு அந்த நாங்கள் எழுதி கொடுத்த அந்த 3 மாதம் என்று நாங்கள் எழுதி கொடுத்தோம் என்று சொன்னா 2-2.5 மாதம் வரைக்கும் அவரை வந்து கூப்பிட்டு கதைப்பார். இப்ப என்ன மாதிரி இருக்குன்ற உடல்ல என்ன மாதிரி ஒரு 8 மணித்தியாலம் வேலை செய்தா இப்ப உனக்கு ஒரு 2 மணித்தியாலம் போய் வேலை செய்ய முடியுமா, அல்லது 2 மணித்தியாலம் கிழமையில ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு போக முடியும், இப்படி வந்து பல முறையில வந்து அவர்கள் வந்து கதைச்சு பேசி அவர்களை திருப்பியும் அந்த வேலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பார்கள் இல்லையா? அப்படியான முறையில தொழில் உதவி செய்ய போகிறவர்கள் என்று சொன்னா போல இலகுவான வேலை என்று அல்ல. ஏண்டா இந்த சிறப்பு பிள்ளைகள் என்று சொல்றவர்கள் வந்து அவர்கள் சுய சிந்தனையில இயங்குற ஆக்கள் அல்ல. அவர்கள் சுய சிந்தனை அவர்களுக்கு வந்து மிக மிக குறைவாக இருக்கின்றது. அப்ப இடத்துக்கு தக்க மாதிரி நேரத்துக்கு தக்க மாதிரி சில வேளையில கார்ட்டூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உருவப்படங்களை பார்க்கறத அவர்களுக்கு விருப்பம். ஆக்கள் நடிச்ச படங்கள் பார்க்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆக்களின் உருவங்களை தொலைக்காட்சி பெட்டியல்ல பார்க்கறது அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லையா? இப்ப டொம் அண்ட் ஜெர்ரி என்று சொல்ற அந்த பூனியலி அந்த விளையாட்டு படங்கள் அல்லது மற்ற சித்திர படங்கள், இந்த உருவப்படங்கள், இதுகள் தான் அவர்களுக்கு வந்து விருப்பம். ஏன்னா அதுகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பொருள்கள் இல்லையா? அந்த கவர்ச்சியான பொருள் அதுகளைத்தான் இவர்கள் வந்து பார்க்கறது கூட. இப்ப சில பிள்ளைகளை பொறுத்தவரையில காட்சியல்ல வந்து தனக்கு விருப்பமான ஒரு பாத்திரம் இருக்கும். ஏதோ ஒரு புலியோ கரடியோ ஏதோ ஒரு பொருள் வந்து அவருக்கு விருப்பம். அது ஒரு நாளைக்கு எங்கேயும் சாப்பிடாம வீட்டை விட்டு ஓடிடும். அந்த கதையில அப்படி வரும். அந்த கதையில வந்து வீட்டை விட்டு ஓடி அம்மா அப்பாவோட கோவிச்சு கொண்டு ஓடி அல்லது எங்கேன்னு போய் அது ஒரு ஆக்சிடென்ட்ல பட்டு காயப்பட்டு இப்படியான காட்சிகளை பார்த்தால் வந்து இவர்கள் வந்து குழம்பிடுவார்கள். என்ன ஏதோ தனக்கு நடந்த மாதிரி இல்லையோ அல்லது தஞ்சை வீட்டுல நடந்த மாதிரி இல்லையோ. ஏன்னா இவர்களுக்கு தொலைக்காட்சியில வர படத்தையும் நிஜ உலகத்தையும் பகுத்து பார்க்க இயலாது, அதை பிரிச்சு பார்க்க இயலாது, அந்த சக்தி வீட்டை இல்லையன்னா. அப்ப அதனால இந்த இப்ப உதாரணமா வீட்டுல ஒரு தரம் இந்த பிள்ளைய கண்டிக்க போறதோ விரட்ட போறதோ கிடையாது. ஆனா இந்த சித்திர படங்கள், இந்த படங்கள்ல வார காட்சிகள், அதுல வார பாத்திரங்கள், அதுகள் கூட இவர்களுக்கு வந்து இவன் உணர்வுகளை இவன் அமைதிகளை குழப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆனபடியினால இந்த இடங்கள்ல வந்து பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த பிள்ளைகளுக்கு பராமரிக்க போறவர்கள் வந்து எப்பவும் கண்காணிப்பாக கவனமாக இருக்கணும். இது ஒரு விசேஷமான பிள்ளை என்றது முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். அந்த விசேஷமான பிள்ளைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல நான் என்ன தைரியமா எப்போ வச்சிருக்கணும், என்ன இழக்கக்கூடாது. இது ஒரு தொழில். அப்ப அந்த தொழிலை செய்யும் போது எந்த தைரியம், இந்த திடகாத்திரம், இந்த ஆரோக்கியத்தை நான் எப்பவும் கண்ணில கவனிச்சு வச்சிருக்க வேண்டும் என்ற உணர்வோட அவர்கள் வேலை செய்தார்கள் என்று சொன்னா அதுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வெளியுதவிகளையும் எடுத்து தங்களோட தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சாதாரணமாக நினைத்திருந்தோம் இந்த சிறப்பு குழந்தைகளை பராமரிப்பது வந்து மிக ஒரு சுலபமான விடயம் என்று சொல்லி, ஆனால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் இது மிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாகவே அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே
இதுபோன்ற பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இதன் சிக்கல்கள் எப்படி இருக்கின்றது, இந்த சிறப்பு குழந்தைகள் மட்டுமல்ல, பொதுவாக உளவியல் ரீதியான விடயங்கள் பலதை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் எங்களோடு ஒத்துழைத்து சேஸ் தமிழ் மூலம் உங்களுடைய நேரத்தை யோசனமாக பயன்படுத்தி எங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது கூற வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தையோடு வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நல்லது உறவுகள், இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரும் நாமும் நிகழ்வு. மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனையை வழங்கியவர்கள் ஊடு. மருத்துவர் நாம நிகழ்வுக்கான டென்மார்க் கலையகத்தின் ஒளிப்பதிவு துறையில் பணியாற்றி ஸ்ரீ ராமநாதன் இணைத்து தந்தமைக்கும் சற்குணம் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, தொடர்ந்து செல்வி சுமங்கலியா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்களுக்கும் தொழில்நுட்ப ரீதியில் உதவி புரிவதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மருத்துவ நாம நிகழ்வில் நாங்கள் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0042413013099103. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.